சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. பிரான்ஸில் இருக்கின்ற பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு, குறிப்பாக எங்களுடைய தமிழ் சகோதரர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த செய்தி இது சம்பந்தமாகவும், அது மட்டுமில்லாமல் இந்த வாடகைக்கு வீடு விடுபவர்கள், வாடகைக்கு வீடு எடுப்பவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இது சம்பந்தமாகவும், அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களாக இந்த வீடியோ நகரப்போகிறது. அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட முக்கியமான ஏதாவது செய்திகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தான் நான் போடுற செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரான்ஸில் பெட்ரோலினுடைய விலை கூடியிருக்கிறது என்பதை விட பெரிய ஒரு லெவலில் நாங்கள் தட்டுப்பாடான நேரங்களில் கொடுத்து இப்போ இந்த விலைக்கு பெட்ரோல் அடிக்கலை. பெட்ரோல் சரி, டீசல் சரி. நீங்கள் யாராவது வாகனங்கள் பாவிக்கின்றவர்கள் தொடர்ச்சியாக பாவிக்காவிட்டாலும் அப்பப்போ பாவிப்பவர்களாக இருந்தாலும் சரி, இன்று பெட்ரோலினுடைய விலை டோட்டலாக €1.90 போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சில இடங்களில் சில வேறு இதுகளில் €2.30 இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் €2.80 ஒரு சில இடங்களில் போட்டிருந்தது காணக்கூடியதாக இருந்துச்சு. அதனால் அதே மாதிரி டீசலின் விலையும் கூடியிருக்கு. நீங்கள் டீசல் வாகனமோ பெட்ரோல் வாகனமோ ஓடுபவர்கள் இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் கூடலாம், எதுவும் மாற்றங்கள் வரலாம். யாராவது நீங்கள் பெட்ரோல் டீசல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் காசு இருந்தால் உங்களுடைய வாகனத்தை டேங்க் ஃபுல்லாக அடித்து வச்சுக்கொள்ளுங்க, தேவைப்படும். அது இன்றைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா விலை கூடிச்சுன்னு சொன்னால் அநியாயமான ஒரு காசு. சரி, இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, வீடு வாடகைக்கு எடுப்பவர்கள், வீடு வாடகைக்கு கொடுப்பவர்கள், இவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ இருக்கிறது. பிரான்ஸை பொறுத்தவரையில் வீடு வாடகைக்கு எடுத்தவர்கள் வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படி என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது, அல்லது வீடு வாடகை கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, அவர்களை உடனடியாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவது அப்படின்றது ஒரு சட்டச்சிக்கல் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரியாத நபரிடமோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஒரு நபர்களிடம் உங்களை வீட்டு திறப்பை கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால், அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே உங்களுடைய அனுமதி இல்லாமல் உள்ளுக்கு வந்தாலும் அவர்களை வெளியேற்றுவதும் கஷ்டமான ஒரு விஷயம். இவைகள் எல்லாமே யார் இருக்கிறார்கள் அவர்கள் சாதகமாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது பிரான்ஸை பொறுத்தவரை. இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது சிலர் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு எடுத்து போட்டு உள் வாடகைக்கு விடுகின்றமை, அதுவும் இப்போ பெரிய ஒரு பிரச்சனை. எங்களை தமிழாக்களை பொறுத்தவரை நிறைய பேர் இவ்வாறான வேலைகள் உள் வாடகைக்கு விடுகின்றவ அளவுக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இதனால் என்ன பிரச்சனையாகுதுன்னு சொன்னால், வீட்டினுடைய உரிமையாளர்கள், குறிப்பாக இப்போ எங்கள் தமிழாக்களை விட இங்கே பிரெஞ்சுக்காரங்க அல்லது அராபுக்காரரோ அல்லது ஆப்பிரிக்க இனத்தர்களோ வீடு வாடகை கொடுக்கின்ற போது எங்களுடைய வீட்டை எடுத்து போட்டு அவர் வீடு வாடகைக்கு எடுத்து அவர் வீட்டில் இல்லாமல் வேறு ஒருவரைன்றதை விட 4-5 பேர் உள்வாடகைகளுக்கு வீட்டுக்கு இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல வாடகை பணம் கட்டாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருப்பதாக இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதனால் அவர்களையும் வீட்டை விட்டு எழுப்ப முடியவில்லை. அதனால் நேர்மையாக வாடகை கட்டுபவர்களுக்கு பிரான்ஸில் வீடு வாடகை எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதாகவும் ஊடகங்களில் ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். வீடு வாடகை கொடுப்பவர்கள் வாடகை கொடுக்கின்ற பொழுது சரியான முறையில் அவதானித்து வீட்டை வாடகை கொடுங்க. ஒழுங்காக வாடகை கட்டுபவர்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி ஒழுங்காக வாடகை கட்டுபவர்களாக இருக்கிறவர்களுக்கு மேட்சாஜ் படி வாடகை கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு, பிரான்ஸில் வாழ்கின்ற பெற்றோர்கள், குறிப்பாக எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள், நாங்கள் மற்றவர்களை விடுவோம், அவர்களுடைய பிரச்சனை. எங்களுடைய தமிழ் பெற்றோர்களுக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லப்பட்டது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளைகள் வீட்டை வந்துடும், அவைகளுக்கு சாப்பாடு செய்யணும்னு சொல்லி கன பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், காலம் ஒரு வேலை பின்னேரம் ஒரு வேலை செய்வாங்க. பகல் பிள்ளைகளுக்காக காசை கண்டெய்னர் கொடுக்கணுமே வீட்டை சமைச்சு சாப்பாடு கொடுக்கின்ற விஷயம் இருக்கிறது. இதில் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு என்னென்று சொன்னால், இதுவரை காலம் €3.30 தான் பணம் பெற்றுக்கொண்டு உணவுகள் கொடுக்குறது. இதில் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புலமை பரிசில் வந்தவர்களுக்கும் அதே மாதிரி அதாவது பிரஸில் வந்தவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா €1 இதுவரை காலம் உணவு கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ 2026 கொண்டு வரப்பட்ட இந்த
வரவு செலவு திட்டத்தின் படி எல்லாருக்குமே எல்லா மாணவர்களுக்குமே வந்து €1 அப்படின்றதன் அடிப்படையில் சத்துணவாக எல்லா மாணவர்களுக்கும் சமனான உணவாக வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க பிரதமர். அதை வந்து அங்கீகரிக்கப்பட்டு எதிர்வருகின்ற மே மாதத்திலிருந்து இது வந்து ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் பிரான்ஸ் அரசு சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்வருகின்ற பிரான்ஸ் மாதத்தில் வந்து இது ஆரம்பிக்கின்ற பொழுது கொஞ்சம் சிலோவாக தான் இந்த வேலை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக அது படிப்படியாக கூடிக்கொண்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிரான்ஸ் அரசாங்கம் சொல்லி கிடக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் உட்பட இங்கே எல்லாருமே பலனடைவார்கள். குறிப்பாக இது முற்று முழுதாக எப்போ நடைமுறைப்படுத்தப்படும் சொன்னால் அடுத்த கல்வியாண்டு 2026 செப்டம்பர் மாதம் அந்த அடுத்த கல்வியாண்டு தொடங்குகின்ற பொழுது இதனால் வந்து இதனை வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உணவு விலை குறைப்பதனால வந்து உணவினுடைய தரங்கள் குறைக்கப்படுமா அப்படின்னு சொன்னால் அது எந்த ஒரு தரமும் குறைக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இதுக்காக பிரான்ஸ் அரசாங்கம் $50 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த உணவினுடைய தரம் வந்து பயோசிஸ்டத்தை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கையான முறையில் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வச்சுக்கொண்டு தயார் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் பரிசை தாண்டி நீங்கள் வெளியில் போனீங்கன்னு சொன்னால் எல்லாமே விவசாய நிலங்கள். அதனால் வந்து இங்கே இருக்கின்ற பயோ பொருட்களை வச்சு விவசாய பொருட்களை வச்சு தான் இந்த உணவுகள் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக நாங்கள் கடைகளில் வாங்குகிற பொருட்களை விட பயோசாமான்கள் வந்து பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விலை கூட. என்ன காரணம்னு சொன்னால் அவைகள் வந்து இயற்கையான முறையில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அந்த பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுவதுதான் காரணமாக இருக்கிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். பாடசாலை கேண்டீன்களில் அங்கே வேலை செய்கின்ற பணியாளர்களுடைய மனநிலைன்னு சொன்னால் வேலை அளவுக்கு கூடுகின்ற பொழுது அவருடைய மனநிலை பாதிக்கப்படும். அதனால் வந்து நாங்கள் எப்படி இந்த வேலைகளை செய்கிறது அல்லது வந்து எங்களால் இதை இயலாது வேலை பழுவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் ட்ரைனிங் மருத்துவ ஆலோசனைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமாக அவர்கள் பணியாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து இதனால் வந்து அளவுக்கு அதிகமான லாபம் கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நீங்கள் ₹3.30 சாப்பாடு கொடுத்தால் 5 நாளைக்குமே வந்து 3-15 அங்கால 30 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ₹16.50 கிட்ட முடியும். இதனால் வந்து €1 சாப்பாடு கொடுக்குறதால வந்து 5 நாளுக்குமே வந்து ₹5 தான் வரும். ₹5 வந்துச்சுன்னு சொன்னால் மிச்சம் காசு வந்து மிஞ்சும். அதனால் மாதத்துக்கு வந்து €46 மேலே இந்த காசு வந்து மாணவர்கள் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதுக்கு மட்டும் இல்லாமல் €1000 மாதாந்த செலவு கல்விகளை பயில்கின்ற ஒரு மாணவருக்கு €46 சேமிப்பு என்பது வந்து அவருடைய பொருளாதார சுமையை குறைப்பதில் வந்து பெரும் பங்களிப்பை வழங்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த திட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில ஒரு நல்ல திட்டத்தை பிரான்ஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. எல்லாருக்குமே €1 வந்து சாப்பாடு திட்டம். அதனால் வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி கண்டிலேருந்து வீட்டை வந்துடும் பிள்ளைக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி வர தேவையில்லை. அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ பிள்ளை கண்டினில் சாப்பிடுது அப்படின்றத பட்சத்தில் வந்து நீங்கள் பெற்றோர்கள் இன்னொரு வேலையை தேடி முழு நேர வேலையாக செய்கின்ற பொழுது அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றம் வந்து கூடுதலான பண அதிகரிப்பு வருகின்ற பொழுது பொருளாதாரம் முன்னோருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் ஒரு திட்டமாக தான் பிரான்ஸ் அரசாங்கம் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதனால் நீங்கள் இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழ் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் பிள்ளைகளை சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அப்படின்றத மறந்து நீங்கள் ஒரு நல்ல முழு நேர வேலையை எங்கேயுமே தேடி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளும் சத்தான உணவை உண்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக கொண்டு வரப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கே பிரான்ஸை பொறுத்தவரை இப்போ சனத்தொகை குறைந்து கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்கே இருக்கிறது. இந்த சனத்தொகை குறைந்து கொண்டு போவது மட்டும் இல்லாமல் இதுவரை காலம் இந்த 3 பிள்ளைகளுக்கு மேலே இருப்பவர்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான சலுகைகளை பிரான்ஸ் நாட்டில் வந்து கொடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ 2 பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கான அளவுக்கு அதிகமான சலுகைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 3 பிள்ளைகளுக்கான காட்டு எடுத்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் போக்குவரத்து செலவுகள் எல்லாமே குறைவு. அதே மாதிரி மருத்துவ செலவுகள் குறைவு. இப்படி
2 பிள்ளைகள் இருந்தாலும் இனி அந்த குடும்பங்களுக்கு இவ்வாறான செலவுகளை செலவுகளை குறைத்து இப்படியான சலுகைகளை கொடுப்பதனால பிள்ளைகளை கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இங்கே பிரான்ஸ் நாட்டில் வந்து இப்போ கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாட்டினுடைய சனத்தொகையினுடைய வளர்ச்சி அல்லது குழந்தை பிள்ளை பிறப்பு வீதம் அப்படின்றது வந்து சடுதியாக பிரான்ஸை பொறுத்தவரையில் குறைந்திருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் பிரான்ஸ் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை அப்படின்றதான் பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் இளந்தம்பதியினர்களிடம் நீங்கள் இது சம்பந்தமாக இப்போ எங்களை தமிழாக்கள் குறைவு வேறு நீங்கள் பிரெஞ்சுக்காரங்களிடம் இது சம்பந்தமாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கின்ற காரணம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கணவன் மனைவியாக சட்டப்படி பதியாவிட்டாலும் இருவருமே நாங்கள் கப்புள்ஸாக நான் வாழ்ந்துட்டு போம், எங்களுக்கு பிள்ளைகள் தேவையில்லை, இந்த பொருளாதார பிரச்சனையை வந்து எங்களை ஈடு செஞ்சு பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதற்கு எங்களால் முடியலை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக அனுபவிச்சு போட்டு எங்களுடைய வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை முடியட்டும் அப்படின்னு சொல்லுகின்ற நிறைய பிரெஞ்சுக்காரங்களை நான் நேராக பார்த்துருக்கேன், காய்ச்சிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட அப்படி தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் பெற வேண்டிய விருப்பமும் இல்லை, அவர்கள் திருமணம் முடிக்காமல் நாங்கள் இப்படி கப்புள்ஸாக வாழ்ந்துட்டு இறந்து போவோம் அப்படின்னு சொல்கின்றவர்களை நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த விஷயங்கள் வந்து இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இப்போ புதிதாக கொண்டு வருகின்ற சட்டங்கள் நீங்கள் நிறைய இடங்கள் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் நிறைய பேர் பகிர்றார்கள். அதனால தான் நான் அந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சி கொண்டு வரேன்னு சொன்னால் எல்லாரும் பகிர்கின்ற போது பார்க்குறவர்களுக்கும் போர் அடிக்கும். அப்போ நாங்கள் அதை விட்டு வேறு விஷயங்களை போவோம்னு சொல்லி இப்படியான விஷயங்கள் வருகின்ற போது நான் நிச்சயமாக அவங்களோட பகிர்ந்து வரேன். நன்றி.